நமச்சிவாய. வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுயமா வந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற ஐயாட்ட கேட்கலாம் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட வரலாறு, அவங்க என்னென்ன அற்புத அதிசயம் இந்த ஊர் ஜனங்களுக்கு பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு பேர் ஸ்ரீ தானா வளர்ந்த மாரியம்மன் பேர். எங்களுக்கு முன்னோர்கள் சொன்னது, அதாவது 300 வருஷம் 400 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் வழிபட்டுட்டு இருக்கோம். இப்போ எருக்கஞ்செடியிலிருந்து புத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. இதில் ஏறி இந்த மாதிரி ஒரு விபத்தாகி வெள்ளக்காரங்காலத்திலே இறந்து போய்கிறாங்க. குதிரை வண்டிக்காரனும் இறந்து போயிருக்காங்க, குதிரையும் இறந்துருக்குது. அதுக்கு உண்டான ஆதாரமும் இருக்கு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு எங்க முன்னோர்கள் 5 தலைமுறை 6 தலைமுறை செஞ்சுட்டு இருந்தது. இன்னைக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இவர் தான் இப்ப இருக்கிறதுல பூசாரி, கோயில் ஐயர் இப்ப இருக்கிறதுக்கு. இதுக்கு இங்க எந்த கோயிலோ, இந்த கோயில்ல ஏதாவது ஒரு இது வேணும் அது வேணும்னு செஞ்சு உண்மையா வேணுதலை வச்சு நல்ல பயபக்தியோட இருந்தாலும் அது இன்னைக்கு எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையும் வராது, நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம கோயில் எங்க அமைஞ்சிருக்கு? நாட்டாமங்கலம், சேலம் மாவட்டத்துல நாட்டாமங்கலங்கிற அமனிகொண்டாம்பட்டி பஞ்சாயத்துல நாட்டாமங்கலம் ஒரு கிராமம். சேலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துக்கு பேர். இது ஸ்ரீ தானா வளர்ந்த மாரியம்மன் கோயில். சுயம்பு. இது மாசி மாசம் ஃபர்ஸ்ட், அதாவது மாசி மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது திருவிழா ஸ்டார்ட் பண்றது, பூ போடுறது, இந்த கம்பன் எடுத்து பூ போட்டுருந்தாங்களா, அது எல்லா ஊர்லேயும் 15 நாள் 14 நாள் 7 நாள் 8 நாள் வரும். இங்க மட்டும் 22 நாள் ஸ்டார்ட். 22 நாள் அம்மா கொள்ளுல தான் இருப்பாங்க. அந்த 22 நாளும் எல்லா பூஜை பரிகாரங்களும் நடக்குங்க எல்லாமே. அதே மாதிரி இந்த 22 நாள்ல ஊர்ல சாமி ஊர்வலம் வரும். அதோட 7 நாள் 8 நாள் எல்லா வீட்டுக்குமே வரும். சாமியை தூக்கி நாங்க கோயில் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வர்றது இங்க ஐதீகமா நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப அம்மா எந்த மாதிரி வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கி கேட்கறவங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் அம்மா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. எப்படிங்க இந்த கோயில முறைய வழிபடுறது? அது எப்படி எல்லா தளத்திலையும் எப்படி பண்றோமோ அதுதான். வேற இதுக்கு தனிப்பட்ட ஒரு வழிபாடுலாம் கிடையாது. நாம வேண்டுதலை வச்சு நாம பயபக்தியா இருந்து அந்த நிவர்த்தி செஞ்சோமா, உங்களுக்கு உண்டானது நீங்க என்ன கேட்டீங்களோ அது நடக்கும். ஒரே இருக்குது, ஒரே வருஷம் நிறைவேற்றணும். நீங்க எந்த கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கையை நிறைவேறின பிற்பாடு செய்யணும். அது தவிர்னா வேற சின்ன பிள்ளையா வந்துடும். வீட்டுக்கு அதாவது இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அத்தனை மக்களுக்குமே நீங்க அம்மாட்ட நீங்க பார்த்து நீங்க வெளியில சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க கும்பிட்டீங்களாமே அதுவுமே நிறைவேறும். இது எங்க அம்மாவோட சக்தி. ஒரு வருஷம் நிறைவேற்றணுமா? ஒரே வருஷம் அதிகம். உள்ளூர் பிள்ளைங்கிறது வெளியூர் பிள்ளைங்களுக்கும் ஒரு இது இருக்குது. வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்து வந்தாலும் சரி, உண்மையா எப்படி நம்ம சாமிக்கு போறோமோ, எப்படி நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அதுக்கு உண்டான பலனை அம்மா கொடுக்கும். எல்லா அம்மன் கோயிலும் சக்தி பீரன்னு ஒன்று இருக்கும். இது சுயம்பா வந்தது, அதனால சுயம்பு மாரியம்மன் அப்படின்னு பேரு. இன்னொன்று என்னன்னா, மற்ற கோயிலெல்லாம் நம்ம சிலை செதுக்கி வைக்கிறப்ப முகமா செதுக்கி வைப்போம். இங்கே அப்படி இல்லை. இது நம்ம முகமா கண்ணு பட்டம் மூக்கு எல்லா ஆபரணங்களையும் செஞ்சு முகமா அம்மா முகத்தில் ஒட்டும். அதனால இது எப்பயுமே சுயம்பங்கிறதுனால ஒட்டுற மாதிரி வரும். மற்ற கோயிலெல்லாம் முகமா இருக்கும். நம்ம அதுக்கு முகத்துக்கு மஞ்சள் பூச மாதிரி வரும். இது அப்படி சுயம்பா முகம் ஒட்டுறது. சுயம்பு மாரியம்மன், தானா வளர்ந்த மாரியம்மன். பார்த்தீங்களா அவர்களே, இந்த அம்மா சுயமா வந்தவங்க. நம்ம நியாயமான பிரார்த்தனை என்னவோ வச்சோம்னா அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு நிறைய அந்த மாதிரி நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற வரவங்க பண்டிகைக்கு வேண்டுதலை வைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. தினம் தினம் ஒரு அற்புதம் அதிசயம் அவங்கவுங்க
வர பக்தர்களோட வாழ்க்கையில் அற்புத அதிசயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த அம்மனை வந்து வணங்கி அருள் பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்க சுயம்பா வந்தவங்க. இந்த இடத்துக்கு நான் வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு நினச்சி தான் வந்தேன். வந்த உடனே என்னால் நிற்க முடியல. அந்த அம்மா வந்து எனக்குள்ளே வந்து இறங்கிட்டாங்க. என்னால் இப்பயும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நிற்கிறேன். என்னால் நிற்கவே முடியல. அவ்வளோ ஒரு வைப்ரேஷனு. நான் பட்ட அந்த இன்பத்தை நீங்களும் பெறணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் நம சிவாய.